வாழ்க வளமுடன். இயற்கை விவசாயம் செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வசக்தி கணபதி நீம்சியல் பவுடர் சிவகாசியிலிருந்து சுப்ராஜ். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா இஎம் கரைசல்னால் அனைத்து விவசாயிகளுக்கு நம்ம பின்னாக்கு வாங்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கும் தெரியலை. அது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இன்றைக்கி பதிவிடுறோம். இஎம் கரைசல் எப்படி தயார் பண்ணுங்கிறத ஒரு விளக்கமான ஒரு வீடியோ தான். சந்தேகங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. இது மேப்பிள் இஎம் பார்த்துக்கோங்க. இதை தயாரிப்பு முறையை பற்றி இப்போ நாங்கள் விளக்கமாக செஞ்சே காமிக்க போகிறோம். எல்லா விவசாயிகளும் பார்த்து பயன்பெறுங்க. இப்பொழுது 1 கிலோ நாட்டு சர்க்கரை போடுறோம். நம்ம 8 லிட்டர் தண்ணி, அது என்ன தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோரின் கலக்காத தண்ணி. இப்போ நம்ம கிணத்து வாட்டர் நல்ல வாட்டராக இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இஎம் பயன்படுத்திக்கிறதுனால நம்ம கிணத்து வாட்டர் எடுத்துக்கிறோம். பெரும்பாலும் நீங்கள் போர் வாட்டர் ரொம்ப நல்லது. உப்புத்தன்மை இருக்கக்கூடாது, அது ஒரு மெயினாக பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ 1 லிட்டர் இஎம் தாய் திரவம் பயன்படுத்தணும் அப்படின்னா செறிவூட்டப்படணும் அப்படின்னு நினச்சோம்னா 17 லிட்டர் தண்ணி. நம்ம இப்போ எல்லா விவசாயிகளும் இப்போ கம்மியாக இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கிறவங்களுக்கு 1/2 லிட்டர் இஎம் பயன்படுத்தி செய்முறையை காமிக்க போகிறோம். நாட்டு சர்க்கரை 1 கிலோ நம்ம அதில் கலக்கிறோம். நாட்டு சர்க்கரை 1 கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு சுத்தமான குச்சியை நீங்கள் சுத்தப்படுத்திக்கோங்க. நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க. எறும்பு எதுவும் உள்ளே போயிடக்கூடாது. கொசு முட்டை வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். இப்போ இதனுடைய பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஎம் அப்படிங்கிறது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், திறன்மிகு நுண்ணுயிர். இந்த திறன்மிகு நுண்ணுயிர் எல்லா இடங்களும் இருக்கும். ஆனால் இது மேப்பிள் ரொம்ப ஒரு தரமான ஒரு நுண்ணுயிர். இது 1980களில் ஜப்பான் விஞ்ஞானி டெரோ குகாக்கா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரல் துறை விஞ்ஞானி தான் இதை கண்டுபிடிச்சது. எல்லா நாட்டுகளும் இதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டுகளில் இப்போயும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னும் விவசாயிகிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ 5 விதமான நிலங்கள், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளைங்கிற அந்த 5 வகையான நிலங்களில் எல்லா வகையான சில தாவரங்களுடைய வேர்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிர். இது சிறப்பு என்னென்னா, நம்ம எந்த வகையான நிலங்களில் இருந்தாலும் இது அந்த நுண்ணுயிர் அதில் இருக்கிறதுனால செயல்படுறது ரொம்ப வீரியமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பாரம்பரிய அரிசிகளில் நம்ம ஊற வச்சு பாலை ஊற்றி அந்த இதுகளெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு இஎம் இருக்குது. அதே மாதிரி பழக்காடி அப்படிங்கிற பழங்களை பூசணி, பப்பாளி இந்த மாதிரி இதுகளெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பழக்காடி இஎம் இருக்குது. எல்லாத்தையும் விட இது வீரியமாக இருக்குங்கிறதுனால தான் இதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை கலக்கி விட்டாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம 1/2 லிட்டர், அதாவது இப்போ நம்ம எடுத்துருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா 8 லிட்டர் தான் தண்ணி எடுத்துருக்குறோம். அதனால் நம்ம 1/2 லிட்டர் மட்டும் உபயோகப்படுத்த போகிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 1 ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னா 20 லிட்டரை நீங்கள் பயன்படுத்தும் போது அது 17 லிட்டர் தண்ணி, 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 லிட்டர் இஎம் பயன்படுத்துவீங்க. அது நம்ம இப்போ தயாரான நாளையிலேருந்து சரியா தயாரான நாள் அப்படிங்கிறப்போ இப்போ இன்றைக்கி இந்த கலக்கி இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ மூடி வச்சிடறோம். இப்போ மூடி வச்சுட்டு 3ஆவது நாள் திறந்து மட்டும் மூடணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீத்தேன் கேஸ் உள்ளே ஃபார்ம் ஆகும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் 6ஆம் நாள், அதுக்கப்புறம் 9ஆம் நாள் பார்த்திங்கன்னா திறந்து மட்டும்தான் மூடணும். ஒரு 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 30 செகண்ட், 1 நிமிஷம் கூட வச்சுருங்க. எதையும் கலக்க வேண்டாம், செய்ய வேண்டாம். இன்றைக்கி இப்போ இந்த நாட்டு சர்க்கரை கரைகிறதுக்காக தான் நம்ம கலக்கியிருக்கிறோம். அடுத்து நீங்கள் திறந்து மட்டும் 1 நிமிஷம் மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஏன்னா கொசு எதுவும் உள்ளே போயிடக்கூடாது. முட்டை இந்த மாதிரி வச்சிச்சின்னா உங்களுக்கு அந்த இஎம் கிடைக்காது. அதனால் தரமாக பண்ணணும் அப்படின்னா இதுதான் மெத்தேடு. அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆவது நாள் திறந்து பார்க்கும்போது ஒரு இனிப்பும் ஒரு புளிப்பு சேர்ந்த ஒரு மனம் நமக்கே தெரியும். அப்போ அது தயாராகி போச்சுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும். அதை எடுத்து என்ன செய்கிறோம், கிணத்து பாசனம் அப்படின்னா அதிலேருந்து 1 லிட்டர் நம்ம தயார் பண்ண இந்த இதிலேருந்து 1 லிட்டரை மட்டும் எடுங்க.
எடுத்து ஒரு 5 லிட்டரோ 10 லிட்டரோ தண்ணியில் ஊற்றி கிணத்துல சாயந்தர வேளையாக ஊற்றி விட்ருங்க. மறுநாள் வந்து நீங்கள் பாசனத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்தும் போது அந்த தண்ணி பூராமே ஈயம் கரைசலாக மாறிடும். தொடர்ந்து பயன்படுத்தும் போது நிலத்தில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து தான் எடுக்கோம் இந்த வீடியோ. ஏற்கனவே இந்த கொய்யாதுகள்லாம் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோக்களில். இதை பயன்படுத்தும் போது நுண்ணுயிர்கள் பெருக்கம் இருந்தால் தான் தாவரங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நீங்கள் பூச்சி இது வந்தாவது தெளிப்புக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லியிலேருந்து 300 மில்லி இதை வந்து கலந்து நீங்கள் தாவரங்களுக்கு தெளிப்பு பயன்படுத்தும் போது அந்த இலைகளினுடைய அடைப்பு இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணிடும். அப்போ சூரிய ஒளியிலேருந்து அது உணவை தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதனால் எல்லோரும் பார்த்து பயன்பெறுங்க. செய்முறை வீடியோவும் போட்டிருக்குறோம். இதில் வந்து அதாவது மெயினாக பார்த்துக்கோங்க, குளோரின் கலக்காத தண்ணி இதுதான் நமக்கு வந்து மெயினாக வேணும். நன்றி, வணக்கம்.